டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன வந்து வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நல்லாவே நாங்க வந்து சென்னையில இருந்து அப்படியே நாங்க இங்க வந்துட்டோம். நீங்க எந்த பொருளுமே வாங்கல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா செருப்பு வைக்கிற இந்த டேப்ல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் டேமேஜா தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு மக்களை பத்திலாம் நமக்கு தெரியாதா? டேமேஜா இருந்தா மட்டும்தான் விட்டுட்டு போவாங்க. சரி, ஓகே, அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செப்பல் ஸ்டாண்டை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சில மாசங்களா. ஆனா வந்து ஒரு ஒரு வீக்கு முன்னாடி வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுப்போம், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இது வந்து நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ரீசெண்டா, அதுக்கு அடிச்ச அட்டை. ஏன்னா இங்க துணி எல்லாம் வாங்குறதுக்கு எங்க போகணும்னு தெரியல. அதுக்கு மேல வந்து துணி பிட்டு அப்படின்லாம் நம்ம வந்து ஊர்ல கேட்டுப்போம். அதுக்கெல்லாம் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம கேட்டா யாருக்கும் புரியல. என்னோட ஃப்ரெண்ட் மம்தாஜி கிட்டையும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தொண்டெல்லாம் வலிச்சு போச்சு. அப்புறம் யோசிச்சேன், இங்கதான் நமக்கு எவ்வளவு பெரிய அட்டை இருக்கு, இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து காலேஜ்லயே வந்து வெல்த் ஆஃப் வேஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தவா. ஓகே, என்னோட ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து எடுத்தோம். அதனால எனக்கு நிறைய மூளை இருக்கு அப்படின்ட்டு நானே நினைச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், அது எப்படி ஆகுது அதே ஒரு வீடியோவா போடலாம். அப்படியே வந்து என்னன்னா இங்க யாருக்கிட்டுமே பேச முடியாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா அது யூடியூப், இந்த கேமரா, இந்த போனு, இந்த ஸ்டாண்ட், அவ்வளவுதான். இது இருக்கிறதுனாலதான் எங்களோட பொழப்பு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. சவுத் இந்தியன்னாலே இங்க யாருமே மோஸ்ட்லி பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு அப்படிதான், கொஞ்சம் தள்ளி போனா எல்லாரும் நல்லா பேசுறாங்க. ஓகே, உங்ககிட்ட அப்படியே ஊர் நியாயத்தை பேசிக்கிட்டே இந்த இதை வந்து வேற லெவல நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். இதோட லென்த்தை வந்து நம்ம அளந்துக்கிட்டு அப்படியே அப்படியே ஓட்டலாம். வாங்க போலாம். நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஸ்லிம் ஆயிட்டேன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன்னு. இந்த தொப்பையை மட்டும் கம்மி பண்ணிட்டா நான் வேற லெவல்ல இருப்பேன். वेट करो. अरे भैया वेट करो भैया. पेंसिल देखो, उधर देखो. चलो चलो, पेंसिल बैठो, बैक करो, पंच करो. देखो देखो, நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியை நம்ம பையன் கிட்ட பேசினாரா அவங்க ஹிந்தியில பேசுவாங்க, மிஸ் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்களும் ஹிந்தியில பேசுவோம். यस करेक्ट. अरे भैया 1.5 भैया कट करो. ओके, पेंसिल करो, मार्क करो एंड कट करो. ओके, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் பிளேயில் வந்து ஏ அப்படின்னாலே மிரண்டு போயிடும். ஆனால் இந்த செகண்ட் சிறுவண்டு இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து நம்ம ஏனா போடி பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கே இருக்கும். லாஸ்ட் வரையும் அவன் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். தம்பி அப்படி கிடையவே கிடையாது, போனால் போயிடுவான். எப்போவுமே ஃபஸ்ட்டு பையன் தான் பெஸ்ட். வரியா என்னோட இது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சொல்லுவா மாட்டியா? இது என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள், ஸ்லிப்பர் டேபிள். ஸ்லிப்பர் டேபிள் ஒரு வழியா ஃபினிஷ் பண்ண போறேன். டேபிள் பாதி ரெடி ஆயிருச்சு, முழுசா ரெடி பண்ணலாம். யூஸ்வலா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பருக்கு ஒரு டோர் போட போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு ஹோல்ஸ், இங்க ஒரு ஹோல்ஸ், இங்க ஒரு ஹோல்ஸ், 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதை அப்படி மூட போறேன். அப்ப நான் திறந்து இப்படி மூடிக்கலாம். இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது வரையும் தான் என்னோட ஐடியா. இதுக்கப்புறம் வந்து ஓகே அட்டைப்பட்டி தான் இருக்குது, இதையும் க்ளோஸ் பண்ணா இன்னும் செமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்க ஒரு நல்ல மார்க் ஒரு வழியாக வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் வச்சு ஷூலேஸை வச்சுலாம் இந்த டோரையும் ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என் பையங்களுக்கு லைட்டாக ஐடியா வந்துச்சு, இதில் பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பெயிண்டையும் அடிச்சாச்சு. ஐடியா இவங்ககிட்ட நிறையா பிஸ்தாவோட இது கேப் இருந்துச்சு, இதையும் வேஸ்ட் பண்ணணும், இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட்டா. எப்படி இருக்குது சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓரளவு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிஸ்தா வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்கரேட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக்கு 2 ஹேர்பேண்ட் இருந்துச்சு, அது 2ஐயும் சேர்த்து வச்சு குச்சி முட்டாயோட அந்த இது இருக்கும்ல ஸ்டிக்கு, அதை யூஸ் பண்ணி வந்து அதை லாக் மாதிரி போட்டுட்டான். கீழே மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கிறேன்.
இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்லிப்பர் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறேன், அதனால் அப்படியே ஒரு லைக் பண்ணி என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் எனக்கு தேவை. ஓகே கைஸ், என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரெனி. டாடா பை பாய்.